இவர் அவ்வாறான முயற்சிகளை செய்யவில்லை. இவர் இலங்கை தீவுகளிலேயே முடங்கி வரார்கள். இவரும் அமெரிக்காவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு கேட்கலாம் என்றால் அவர்கள் அழைப்பார்கள். ஆனால் இவர் அதுக்கு பின்வாங்கிக் கொள்கிறார். இவர்கள் அதிகம் பேசவில்லை என்று வரை. சஜித்தும் அந்த முயற்சியை செய்வதாக இல்லை. அதனால் தான் அவர் மீது அவர்கள் சற்று கரசனையாக இருக்கிறார்கள் சொன்னால், இப்பொழுது அனுரகுமார குறைந்தபட்சம் அமெரிக்காவுடன் இந்த களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே நிறைய சிதைவுகள் இருக்கிறது. அது சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளிலும் நிறைய சிதைவுகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் வரலாற்றையே முதல் தடவையாக வெளிப்படையாகவே சொல்லலாம். இதை ஆழமாக ஆய்ந்தால் அது புரியும். இந்த 50% ஒருவரால் முதல் வாக்கிலேயே எட்ட முடியுமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்றே வருகிறது. பின்னர் பிரதமர் நிலையிலிருந்து ஜனாதிபதியாகி இன்று எவ்வாறான ஒரு மிகமான அதல பாதாளத்தில் இருந்தாரோ அதை மாற்றி அமைத்திருக்கிறார். இதுதான் அவருடைய இந்த 47 ஆண்டுகளுக்கான. அதில் அவர் ஒரு 80% இழக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்வோம். அவர் 20% பெற்றாலோ அல்லது 10%க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றாலோ அது ரணிலினுடைய வாக்குகளிலான தாக்கத்தை செலுத்தக்கூடியது. என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் இணைந்திருந்தால் அது ரணிலை மேலும் பலப்படுத்தி. இன்று வரை தமிழர் தரப்பு தான் இதுக்கு குழம்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு முடிவெடுக்காமல் ஒரு தங்களை பிரதான கட்சியாக சொல்றார்கள். 24 மணி நேரத்தில் முடிவு சொன்னாலும் மக்களுக்கு காணும் என்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டினுடைய இறுதிப்பகுதியிலிருந்தே அனுரகுமார திசாநாயக்க முதல் போன நாடே கடந்த ஆண்டினுடைய அக்டோபர் மாதத்தில் அமெரிக்காவுக்கு சென்றுதான் எல்லா மாநிலங்களுக்கும் சென்றார். அவை அன்றிலிருந்து பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இப்போது சுறுசுறுப்படைய தொடங்கி இருக்கின்றது. அந்த நிலையில் இப்போது இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்களாக 4 பெயர் உச்சரிக்கப்படுகின்றது. அல்ல 3 என்றே எடுத்துக்கொள்வோம். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க. அவர்களோடு நாமலும் இருக்கின்றார். தமிழர் பகுதிகளை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களும் நிற்கின்றார். மொத்தமாக 5 பெயர் ஒட்டுமொத்தமாக ஓரளவு பேசப்படுகின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய சூழ்நிலையும் இதனுடைய எதிர்காலமும் எப்படியான வகையில் இதனுடைய வெற்றிகள் தீர்மானிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? இந்த முறை நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் பல இடங்களில் வேறுபட்டதாக இலங்கை தீவில் அமைந்திருக்கிறது. கடந்த காலங்களில் பார்த்தா 9வது ஜனாதிபதி தேர்தல்னு சொல்லிக் கொண்டாலும் ஜனாதிபதி தேர்தல் பல்வேறு காலங்களில் பல நெருக்கடிகளை சந்தித்தே வந்திருக்கிறது. முதலாவது தேர்தலாக நடைபெற்ற பொழுது 88 அது ஒரு நீடிப்பாக மட்டும் ஜெயவர்த்தனா நடத்தி கொண்டார். பின்னர் 88 நடைபெற்ற பொழுது பல்வேறு சிக்கலுக்கு மத்தியில் நடந்த ஒரு தேர்தலாக அது மாறிப்போனது. ஏனென்று சொன்னால் அப்பொழுது ஒரு ஜேவிபி சார்ந்த ஒரு கிளர்ச்சி இருந்தது, இந்திய இராணுவம் இருந்தது. அதன் பின்னரான தேர்தல் சற்று சூடு பிடித்தாலும் கடந்த ஆண்டு தேர்தலில் இலங்கையினுடைய தீவினுடைய வரலாற்றிலேயே அதிக மக்கள் வாக்களித்த தேர்தலாக மாறிப்போனது. வாக்களிக்க தகுதி பெற்ற மக்களில் 83.72% மக்கள் முதல் தடவையாக அந்த அதிஉச்சமாக வாக்களித்திருந்தார்கள். அதற்கு முன்னர் அவ்வாறான ஒரு உச்சத்தை எட்டிய தேர்தலாக 2015 மைத்திரி பால தெரிவு செய்யப்பட்ட 2015 அமைந்திருந்தது. அதில் 81.52% மக்கள் வாக்களித்தார்கள். இந்த தேர்தலாம் 80% கடந்த தேர்தலாக இருந்திருக்கிறது. அதில் ஒரு அதிகரிப்பு தெரிகிறது. அந்த வகையில் பார்த்து கொண்டால் இந்த ஆண்டும் அது 80% கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு இருந்தால் அது ஒரு அதே நேரம் கடந்த தேர்தலில் பார்க்கின்ற பொழுது 2 தான் போட்டியினுடைய பிரதான வைபாகங்களாக இருந்தார்கள். ஆகவே இந்த 2 ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்பது நிலைமையாக இருந்தது. அதனால் அவர்களால் 50% இலவாக எட்டக்கூடியதாகவும் இருந்தது. ஏன்னா 2 போட்டி விடுகின்ற பொழுது ஒருவர் 50% எட்டுவது வாய்ப்பான ஒரு விடயம். ஆனால் இந்த முறை தேர்தலை எடுக்கின்ற பொழுது முதல் தடவையாக இந்த ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலேயே 4 அந்த முதல் களத்தினுடைய பிரதான வைபாகத்தின் போட்டியாளர்களாக இருப்பதாக பார்த்துக் கொள்ளலாம்.
அதில் எவ்வளவு சதவீத வாக்களை பெறுகிறார்கள் என்பதை கடந்து நீங்க சொன்னது போல ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார், சஜித் பிரேமதாசா இருக்கிறார், அனுரகுமார திசாநாயக்கா என்ற மூவர் கடுமையான போட்டியாளராக இருக்கின்ற சமகாலத்திலேயே நாமல் ராஜபக்ச அதில் ஒரு தாக்கம் செலுத்துவராக இறுதியில் இணைந்து கொண்டவராக பார்க்கலாம். ஆனால் இதை கடந்த தேர்தலை விட 2 முக்கியமான அவர்கள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே 2010 ஜனாதிபதி தேர்தல் களத்தில் இருந்த சரத் பொன்சேகா இருக்கிறார், அதை கடந்து விஜயதாச ராஜபக்ச இருக்கிறார். ஆகவே இவர்களும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தாக்கங்களை உருவாக்கலாம், பெரிய தாக்கங்கள் அவர்கள் தங்களுக்கு பின்னால் ஒரு அணி சேர்ப்பையோ ஒரு இதையோ கொண்டவர்களாக இந்த முறை இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் கூட ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொள்வதாக இருக்கும். இவையெல்லாம் ஒன்றை சொல்லுகிறது. அதனை போன்று 39 போட்டியாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். தமிழர் பகுதியில் ஒரு பொது வேட்பாளர் இருக்கிறார், மலையக பகுதியிலும் ஒருவர் பொது வேட்பாளர் இருக்கிறார். இவை அனைத்தையும் ஒன்றை சொல்லி நிற்கிறது என்று சொன்னால், அதே போன்று இந்த களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே நிறைய சிதைவுகள் இருக்கிறது. அது சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளிலும் நிறைய சிதைவுகள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் வரலாற்றையே முதல் தடவையாக தாவிக்கொள்வோருடைய எண்ணிக்கை ஒரு பாராளுமன்ற பாரம்பரியத்தை மீறியதாக கடைசி நேரத்தில் நடைபெறுவது. ஒருவர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார், இன்னொரு கட்சியில் இணைகிறார், எல்லாம் அது கொள்கை சார்ந்ததாக மாறிக்கொள்ளலாம். இப்பொழுது நடைபெறுகின்றது இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலேயே கொள்கைகளுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றங்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் கிடையாதா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற வகையில் இவை நடைபெறுகிறது. என்றால் கொள்கைகளை துறந்து தங்களுடைய தனிநபர் நலன்களுக்காக ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் யார் தப்பி இருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு இந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன நடைபெறுகிறது சொன்னால், சிங்கள கட்சிகளிடையே நிறைய சிதைவுகள், இதை கடந்து பார்த்தோம்னா முஸ்லீம் கட்சிகளுடைய முழுமையான சிதைவுகள். என்றால் தலைவர்கள் ஒரு அணியில் இருக்கிறார்கள், கீழே இருப்பவர்கள் இன்னொரு அணியில் இருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு சிதைவை தமிழர் சமூகத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஆகவே 3 பிரதான சமூகம் இலங்கை தீவில் வாழக்கூடிய தேசிய இனங்களுக்குள் இது சார்ந்த பல குழப்பங்களும் சிதைவுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறது. அதே போன்று போட்டியாளர்களுடைய எண்ணிக்கையும் 39ஆக நீண்ட ஒரு போட்டியாளர் களத்தில் இருப்பதை பார்க்கலாம். இவை ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த முறை யாராலும் இந்த 50% அதாவது வெற்றி, அதாவது முதல் வாக்கிலேயே மக்கள் அளிக்கக்கூடிய முதல் வாக்கிலேயே 50% மேலதிகமாக ஒரு வாக்கு ஒருவர் பெற்றால் அவர் நேரடியாக இந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் இந்த களம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது, அவ்வாறான வாய்ப்புகள் கிடையாது என்பதை வெளிப்படையாகவே சொல்லலாம். இதை ஆழமாக ஆய்ந்தால் அது புரியும். இந்த 50% ஒருவரால் முதல் வாக்கிலேயே எட்ட முடியுமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்றே வருகிறது. ஏனால் இவ்வளவு தூரத்துக்கு களம் சிதைந்திருக்கிறது. ஆகவே அவ்வாறு பார்த்து கொண்டால் இந்த முறை முதல் தடவையாக இது இந்த பொறிமுறையை ஜி.ஆர். ஜெயவர்தனா 77 உருவாக்கிய பொழுதே இந்த பொறிமுறை இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பில் இருந்தாலும் அது இதுவரை பாவனைக்கு வராதபடியால் 80களில் இது ஓரளவு பேசு பொருளாக இருந்தது. முதல் 2வது வாக்கை இவருக்கு கொடுங்கள் என்று பேசிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பின்னரான கடந்த 25 ஆண்டுகளில் இந்த 2வது 3வது வாக்குகள் பேசு பொருளே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே மக்களும் அந்த 2வது 3வது வாக்குகளை இந்த காலப்பகுதியிலான தேர்தல்கள் எதுவிலையுமே வழங்கவில்லை என்பதுதான் வரலாறு. ஆகவே இந்த முறை அது மீண்டும் அது ஒரு முக்கிய வகிபாகத்தை இந்த தேர்தல் களத்தில் உருவாக்குறது, 2வது 3வது வாக்குகள். ஆனால் இப்பொழுதும் கூட அதை யாரும், இப்பொழுது நாங்கள் ஒரு 30 நாளுக்குள் சுருங்கி இருக்கிறோம், இன்னும் 1 மாதம் இருக்கிறது தேர்தல் நாளுக்கு. ஆனால் இப்பொழுதும் கூட யாரும் அந்த 2வது வாக்கை பேசுவவர்களாக இல்லை இந்த களத்தில் இருக்கக்கூடியவரும். ஏனென்று சொன்னால் அவ்வாறு பேசுவது என்பது சவால் நிறைந்தது. இப்பொழுது நான் ஒரு வேட்பாளராக இருக்கிறேன், நான் எனக்கு தான் முதல் வாக்கை இடுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய 2வது வாக்கை இவருக்கு கொடுங்கள் என்று சொன்னால் நானே வெற்றி வாய்ப்பை நம்பிக்கையற்றவனாக வெளிப்படுத்தப்படுவேன். அதை யாரும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். செய்தால் வெளிப்படையாக செய்ய முடியாது. கீழே நான் வெற்றி பெற மாட்டேன் என்று இருப்பவர் மட்டும் வெளிப்படையாக சொல்லலாம், இந்த 2வது வாக்கை இன்னவருக்கு கொடுங்கள் என்று. ஆகவே இந்த இடத்தில் தான் இந்த 2வது 3வது வாக்குகள் எவ்வாறு கை கொள்ளப்பட போகின்றன, அவை எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்றால் அவைதான் இப்பொழுது தீர்மானிக்கின்ற சக்தியாக இந்த தேர்தல் களத்துக்கு மாறி இருக்கிறது. ஏனென்றால் யாரும் 50% பெறவில்லை என்று சொன்னால் 2வது 3வது வாக்குகள் இதில் கவனத்தில் கொள்ளப்படுவதாக மாறும். அவை ஒருவரை இடத்தை மாற்றக்கூடிய ஒரு விளைவு இருக்கிறது. இதை கடந்து இந்த அரசியல் யாப்பில் இது எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு நடைமுறை ரீதியாக கையாளப்படும் என்பது தெளிவாக அங்கு இல்லை. ஆனால் இது எவ்வாறு கைக்கொள்ளப்படும் என்பது குறித்த புரிதல்
இந்த களத்தில் இருப்பவர்கள் யாரிடம் இருப்பதாக கூட தெரியவில்லை. ஏனென்றால் அது முக்கியமான ஒரு விடயம். அது சரியான விதத்தில் கைக்கொள்ளப்படாமல் அதை தவறாக கைக்கொள்ளப்படுவதை அனுமதித்தால் அது இந்த போட்டிக்களத்தில் இருப்பவர்களுக்கு சிக்கலாக மாறும். ஆகவே இந்த போட்டிக்களத்தில் இருப்பவர்களுடைய முக்கிய விடயம் இவ்வாறான சூழலில் 50% யாரும் படாத சூழலில் இது எவ்வாறு இந்த வாக்கெண்ணிக்கைகளும் சரி, அதை கடந்த முடிவுகளும் சரி சரியான முறையில் கைக்கொள்ளப்படுகிறதா என்பதை மிக அவதானமாக கவனித்துக் கொள்வது. அந்த கவனித்துக் கொள்வதற்கு யாரும் தயாரிக்கப்பட்டதாக நான் இந்த காலத்தில் இதுவரை பார்க்கவில்லை. அதுக்கு காரணம் என்று சொன்னால் இந்த பொறிமுறையே புரியாதவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒன்றை பேசிக் கொள்கிறோம். தமிழர் தரப்பிலேயே ஒரு விடயம் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த அரசியல் களத்தில் தமிழர் தரப்பை வருவதற்கு முதல் இன்னும் சில விடயங்கள் தென்னிலங்கை நோக்கி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று பிரதான 3 வேட்பாளர்கள் தான் இந்த போட்டி நிலையில் இருக்கின்றார்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கூறினீர்கள் கட்சி மரபுகளுக்கு அப்பால் கட்சி தாவல்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன என்று. ஆனால் இப்போது இன்னும் இருக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த கட்சி தாவல்கள் அல்லது கட்சிகளில் இப்போது ஆதரவாளர்கள் அணிமாறுகின்ற விடயங்களை எல்லாம் கடந்து இப்போது தென்னிலங்கை அரசியல் என்பது சற்று குழப்பம் அடைந்திருக்கின்றது. வளமைக்கு மாறான குழப்பத்தை நோக்கி தென்னிலங்கை நகர்கிறது. ரணில் விக்ரமசிங்க பல பலங்களோடு இன்று களத்தை அணுகி இருக்கின்றார். பொது சின்னத்தின் அடிப்படையில் சுயேட்சை வேட்பாளராக அவருடைய தன்மையும் அல்லது அவருடைய ஸ்திரத்தன்மையும் உங்களுடைய அரசியல் பார்வையில் எப்படி தென்படுகின்றது? அதாவது ஒன்றை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு ஆசனத்தை கூட வெல்ல முடியாதவராக 5 ஆண்டுகளுக்கு 2020 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் இருந்திருக்கிறார். அவர் தான் காலோச்சிய கொழும்பு மாவட்டத்தில் கூட அவரால் தனித்துவமாக ஒரு வெற்றியை பெற முடியவில்லை. அவருடைய கட்சி என்னுடைய தேசிய ஆசனம் ஒன்றினூடாக 1 ஆண்டுகளுக்கு பின்னர் பாராளுமன்றத்துக்கு வந்தவர். ஆனால் அவர் அந்த நிலையிலிருந்து மாறி பின்னர் பிரதமர் நிலையிலிருந்து ஜனாதிபதியாகி இன்று எவ்வாறான ஒரு மிகமான அதல பாதாளத்தில் இருந்தாரோ அதை மாற்றி அமைத்திருக்கிறார். இதுதான் அவருடைய இந்த 47 ஆண்டுகளுக்கான அரசியல் வாழ்வினுடைய அல்ல 40க்கான ஒரு அனுபவமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதை பல முறை பார்த்திருக்கிறோம். இதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எதுவையும் செய்து அவர் அந்த இடத்துக்கு வருவார். இப்போ ஒரு விடயத்தை சொன்னால் அதை முன்னரே இது தவறு என்று பேசியிருப்பார். ஆனால் அந்த தவறை தானே செய்வார் என்று சொன்னால் அது அந்த இடத்துக்கு தன்னை கொண்டு வருவதற்கான ஒரு பொறிமுறையாக இருந்தால் அவர் அதை கைக்கொள்வார். ஏன்னால் இந்த ஜனாதிபதி பொறிமுறையை அவர் கடினமாக விமர்சித்திருக்கிறார். இதை முழுமையாக நீக்க வேண்டும் என்றிருக்கிறார். தான் கடந்த முறை பிரதமராக இருந்த பொழுது 2015 மைத்ரிபால இந்த ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் அதுக்கான மட்டுப்படுத்தலை சட்டவிரைவுகளூடாக ஏற்படுத்தி அவரை கட்டுக்குள் வைத்திருந்தார். ஆனால் இன்று அதே ஜனாதிபதி முறைமையை தனக்கான முழு ஆயுதமாக அவர் கைக்கொண்டதனுடைய விளைவு அவர் தன்னுடைய களத்தை முழுமையாக மாற்றியிருக்கிறார். இதுதான் ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வெளிப்பாட்டினுடைய உச்சமாக நாங்கள் பார்க்கலாம். அதே அவர் இந்த காலத்தில் இருக்கிறார். தனித்துவமாக பாராளுமன்றத்துக்கு வந்தவர் இப்பொழுது தன்னை சுண்டி ஒரு பெரிய படைபலத்தை பல்வேறு கட்சிகளிலிருந்து சேர்த்து உள்வாங்கியவராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். அதை தன்னுடைய ஒரு பலமாக அவர் காட்டிக் கொள்கிறார். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் இது களத்திலான சவாலாக மாறுமா என்பதுதான் இப்பொழுது நாங்கள் ஆழமாக கவனித்து வருகின்ற விடயம். என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல ஒரு வெற்றியை தீர்மானிப்பது, களத்தில் இருக்கக்கூடிய அதாவது மக்கள் அந்த வாக்கை நேரு அவர்களே, இங்குதான் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல களத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள். நீங்களே குறிப்பிட்டீர்கள் 2022ஆம் ஆண்டு யாருமே பொறுப்பெடுக்காத பிரதமரை பொறுப்படுத்தார், அதன் பின்னர் ஜனாதிபதியை பொறுப்படுத்தார் என்று. அந்த நிலை இப்போது ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார், எல்லோரும் யாராவது நாட்டை பொறுப்படுங்கள் என்று கோட்டாபாய ராஜபக்ச பகிரங்கமாகவே அல்லது நேரடியாகவே அந்த கருத்தை முன்வைத்த போது யாரும் செல்லவில்லை. அனுரகுமார செல்லவில்லை, சஜித் பிரேமதாச செல்லவில்லை. நான் துணிந்து அந்த இடத்திலிருந்து இந்த நாட்டை நகர்த்தி செல்வதற்கு அந்த நேரத்தில் பொறுப்பை எடுத்தேன், நான் தான் உங்களை பாதுகாத்தேன். அந்த உரிமையோடு தான் நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக நிற்கின்றேன் என்கின்றார். இந்த இடத்தில் அவதானிக்க வேண்டியது, நீங்கள் மக்கள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். 2002 வீதிகளில் வரிசைகளில் நின்ற மக்களை தானே காப்பாற்றியதாக ரணில் கூறுகின்றார். ஏனைய இருவரும் அங்கு வரவில்லை என்கின்றார். இந்த கருத்துக்களையும் நீங்கள் கூறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மனநிலை, மக்கள் மஹிந்த ராஜபக்ச மீது எதிர்ப்பினை காட்டினாலும் கூட ரணில் விக்ரமசிங்க இந்த சூழ்நிலை ஏற்படுத்தியவர் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இப்ப இது குறித்த ஒரு கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு கருத்து கணிப்புகளை பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த நாட்டினுடைய இது முன்னேற்ற பாதையில் செல்லுகிறதா இல்லையா என்கின்ற கருத்து கணிப்பு மாதாந்தம் நடத்தப்படுகிறது. இந்த மாதாந்தம் நடத்தப்படுகின்ற கருத்து கணிப்புகளில் கடந்த 2 ஆண்டுகளாக அதிகரித்த மக்கள், அதாவது 80% அண்டி இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாடு சரியான பாதையில் முன்னேறவில்லை என்றே சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் ஜனாதிபதியான காலப்பகுதியில் ஏற்பட்ட சில மாற்றங்களின் பொழுது அந்த செல்லவில்லை என்ற எண்ணிக்கை 50%க்கு குறைந்திருந்தது. 50% தான் இது சரியான பாதையில் செல்லவில்லை என்று நினைத்தார்கள். அப்பொழுது ஒரு நம்பிக்கை நிச்சயமாக கட்டியெழுப்பப்பட்டது. ஆனால் அது பின்னரான காலத்தில் முழுமையாக போய் இப்பொழுது அது மீண்டும் 70% மக்கள் இந்த நாடு சரியான பாதையில் செல்லவில்லை என்கின்ற சிந்தனையை தான் இன்றும் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவருடைய அன்றாட வாழ்க்கை தரம் என்பது முன்னர் 20,000க்கு குறைவாக இருந்த ஒரு சராசரி குடும்பத்தினுடைய மாதாந்த செலவினம் இப்பொழுது 80,000 தொட்டிருக்கிறது. அதாவது 4 மடங்கு பெருகி இருக்கிறது. இதில் மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் வெளிப்படையாக நீங்க சொன்னது போல வாகனங்களுக்காக எரிபொருளுக்காக வீதியில் நிற்பவர்கள், கேஸ் சிலிண்டருக்காக நிற்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் அவருடைய அன்றாட தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள் பெருமளவில் குறைந்து விடவில்லை. ஆகவே அதைத்தான் அந்த கருத்து கணிப்புகள் பிரதிபலித்து நிற்கிறது. இப்பொழுது ஒரே கேள்விதான் இருக்கிறது, இவ்வாறான இடத்தில் இப்ப இதனால் வேறு ஒருவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களா என்பது இன்னொரு விடயம். ஆனால் இந்த விடயம் எவ்வாறு இந்த வாக்களிப்பில் பிரதிபலிக்க போகிறது என்பதுதான். அதான் சொன்னேன், கடந்த காலங்களும் பார்க்க ஒரு புதிய ஒரு தேர்தல் களமாக இது மாறி இருக்கிறது. இந்த தேர்தல் களம் பல விடயங்களை முன்கூட்டியே அனுமானிப்பதற்கான பல சவால்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த சவால்கள் எல்லாம் எவ்வாறு இந்த தேர்தல் களத்தை பிரதிபலிக்க போறது என்பதை தான் நாங்கள் இப்பொழுது அவதானமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அவதானத்தில் மக்களினுடைய மனநிலையைத்தான் நான் கேட்கின்றேன். நீங்கள் கூறிய அனைத்து யதார்த்தமான விடயங்களையும் கடந்து இன்று இருக்கக்கூடிய மக்கள் என்ன மனநிலையில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த 2022ஆம் ஆண்டு மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் பலர் அவதானமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த கருத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள்? இல்ல, மக்களுக்கு அந்த ஒரு இது இருந்தாலும் இன்றைய ஒரு உடனடி நிவாரணம் என்று ஒன்று இருக்கிறது. இப்பொழுது இன்றைய என்னுடைய வீட்டுக்குள் நடக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய சவால்களுக்கு ஒரு தீர்வை அவர்கள் தேடுகிறார்கள். அதை இப்ப ஒரு பழைய நிலைக்கு போகக்கூடாது என்பதை கடந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே அந்த மாற்றம் என்பது அவர்கள் அதை கடந்து வந்த ஒரு பாதை. ஆனால் இன்றைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் எதிர்கொள்வார்கள். அதற்கான ஒரு சவால் தான் இப்பொழுது அது இவர்தான் மீட்பர் என்பது மக்கள் தெளிவான இந்த பார்வைக்கும் வரவில்லை என்பதுதான். இந்த நாடு சரியான பாதையில் போகவில்லை என்று 72% மக்கள் கடந்த ஜூலை மாதத்தில் கூட தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். 72% மக்கள் இந்த நாடு சரியான பாதையில் போகவில்லை என்றால் உடனடியான பொறுப்பு அது இன்று தலைமையில் இருப்பவருக்கு தான் வரும், ஏனையவர்களுக்கு வராது. அவ்வாறானால் அவ்வாறு பிரதிபலிக்குமா என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலைத்தான் நாங்கள் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தேர்தல் எவ்வாறான பிரதிபலிப்புகளை கொண்டு போகிறது. இப்பொழுது இந்த களத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சவால், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் 50% வாய்ப்பே இல்லை என்று. அவ்வாறு என்று இருந்தால் ஏனைய இருக்கக்கூடிய இந்த போட்டி களத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சவால் ஒன்றே ஒன்றுதான், நான் முதல் 2 இடங்களுக்கு வந்தாக வேண்டும். ஏன்னா முதல் 2 இடங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் முதலாவது வாக்குப்பதிவிலேயே அவர் வெளியேற்றப்பட்டவராக இருவார். அவருடைய இந்த போட்டியிலான களம் அவருக்கு மூடப்பட்டுவிடும். ஆகவே முதல் 2 இடத்தில் இருப்பவர்களுக்கு தான் ஒருவர் தெரிவு செய்யப்பட போறார் இறுதியாக. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய சவால் அவர்களுக்கு நான் இந்த முதல் 2இல் ஒன்றாக வந்து விட வேண்டும் என்பது அவருடைய சவாலாக இப்ப இருந்திருக்க போகிறது. இப்பொழுது அவ்வாறு பார்த்தோம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 30% முழுமையான வாக்குப்பதிவில் 30%க்கு மேற்பட்ட வாக்கை பெற்றாக வேண்டும். அவ்வாறு இருந்தால் தான் 2 பேர் அந்த இடத்தில் வந்து சேருவார்கள். அவ்வாறு இருந்தால் அந்த 30%ஐ நோக்கி முதல் அவர்கள் கடுமையாக உழைத்தாக வேண்டும். இப்பொழுது அந்த உழைப்புக்கான அறுவடையை, ஏன்னால் இப்பொழுது ஒரு 3 நாட்கள்லாம் ஆகியிருக்கிறது, 3 நாட்கள்லாம் ஆகியிருக்கிறது இவர்கள் மக்களை சென்று சந்திப்பதும் இவர்களுக்கு முன்னால் கூடுகின்ற கூட்டம். ஆனால் அதில் கூட ஒரு மாயை இருக்கிறேன்னு சொன்னால் இவர்களுக்கு முன்னால் இருக்கிற கூட்டத்தை நாங்கள் வறுமையாக வைத்துக்கொண்டு இவர்கள் வாக்கு போடுவார்கள் என்றும் எடுத்துவிட முடியாது. என்றால் கூட்டங்களே ஒரு காலத்தில் ஜேவிபி தான் அதிகமாக கூட்டியது. ஆனால் வாக்குப்பதிவு என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு குறைந்த வாக்குப்பதிவை தான் பெற்றார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு ஒரு அதிகரித்த வாக்குப்பதிவை எதிர்பார்க்கப்படுவதற்கு காரணமே மக்கள் ஏனையவர்களிடம் வெறுத்து போயிருக்கக்கூடிய ஒரு வெறுப்பின் ஒரு பகுதியினர் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்களுக்கு ஏன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான்.
அதை சிங்கள ஊடகவியலாளரை பதிவு செய்கிறார்கள் சொன்னால் அவ்வாறு ஒரு எண்ணலை மக்களிடம் இப்பொழுது ஒரு மாற்றமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஏன் இவர்களுக்கு கூட ஒரு சந்தர்ப்பம், அதுதான் ஜேவிபியினுடைய அதிகரித்த மக்கள் விருப்புக்கான ஒரு காரணமாக அமைகிறது. ஆனால் அது கூட வாக்குப்பதிவாக அமையுமா என்றால் கடந்த காலம் அதுக்கான நம்பிக்கையை தரவில்லை. ஆனால் இந்த முறை அது நடந்தாலும் நடக்கவில்லை, அதை நாங்கள் ஆச்சரியமாக பார்க்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. அதனால தான் சொன்னேன்னு சொன்னால் இந்த முறை இந்த களம் மிக ஒரு சவால்களுக்கு உள்ள களமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த களத்தினுடைய என்ன இன்னொரு விடயம் இருக்கிறது என்று சொன்னால், இப்ப ரணில் தரப்பிலேயே நான் ஒரு விடயத்தை அவருக்கு இருக்கக்கூடிய சவால்களில் ஒன்றாக பார்ப்பது என்னன்னு சொன்னால், அவர்கள் ஒரு கட்டமைப்பை, அதாவது நான் சொன்னேன் மக்களை தேர்தல் தினத்தன்று அழைத்து வந்து இந்த வாக்குப்பதிவை செய்ய வைப்பதுதான், அதை சொல்வார்கள் கிராஸ் ரூட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு தேர்தலில் முக்கியமானது. அந்த முக்கியமான அந்த அங்கம் சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் அன்றைய வாக்குப்பதிவை நாங்கள் எங்கள் சார்ந்து செய்ய முடியாதவர்களாக மாறிவிடுவோம். அவ்வாறு இருந்தால் இப்ப ரணில் தரப்புக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் என்று சொன்னால், அவர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, அதாவது கிராமப்புறங்கள் வரையும் ஒழுங்கமைக்கப்பட்ட வேலைகளை வெற்றுக்கொண்டு, இதுதான் ராஜபக்ச தரப்பினுடைய மொட்டு கட்சியினுடைய வளர்ச்சி. அதாவது 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலில் தான் அவர்கள் முதல் தடவையாக களங்காணுகிறார்கள். அந்த முதல் தடவையிலிருந்து அவர்கள் பெற்ற அசுர வளர்ச்சியினுடைய விளைவுதான் சிங்கள மக்களுடைய வாக்குகளை மட்டும் வைத்துக் கொண்டே ஒரு ஜனாதிபதி தெரிவை 2019 அவர்களால் செய்ய முடிந்தது. அதற்கு காரணம் அவர்கள் தொகுதி வாரியாக கிராம ரீதியாக தங்களை கட்டமைத்து உருவாக்கியதனுடைய ஒரு பின்புலம் தான். ஏன்னா அதில் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். 2018 அவர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு உள்ளூராட்சி சபைக்கு தங்களுடைய வேட்புமனுவை கையளிக்கிறார்கள். அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அது சரியான முறையில் பூர்த்தி செய்யப்படவில்லை. அப்போ அது ஒரு பிரதான நகர சபையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தாங்கள் இரண்டாவதாக கூட ஒன்றை கொடுத்து வைத்தார்கள். சில வேளை இது நிராகரிக்கப்பட்டாலும் என்று அது சுயேட்சையாக கொடுத்தது. இறுதியாக அந்த சுயேட்சை பட்டியலில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆனால் 60% மேற்பட்ட வாக்குகளை அந்த சுயேட்சை இதுக்கு போட வைத்து அவர்கள் வென்று பெற்றார்கள். அப்பொழுது அது புரிகிறது, அந்த நகரசபையில் இந்த மாற்றத்தை கூட கிரகித்து உள்வாங்கி பயணிப்பதற்கு எவ்வாறு அவர்கள் அணி சேர்ப்பை அந்த அவ்வளவு தூரத்துக்கு செய்து வைத்திருந்தார்கள். இவ்வாறான ஒரு விடயம்தான் ஒரு கட்சியினுடைய அல்லது ஒரு பிரதான வேட்பாளருடைய வெற்றியை இறுதியில் தீர்மானிப்பதாக அமையும். ஏனால் வாக்கை தேர்தல் தினத்தில் மக்களை அழைத்து வந்து வாக்களிப்பை செய்ய வைப்பது. இந்த சவால் நான் ரணில் தரப்பில் பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்னும் அவர்கள் அவ்வாறான ஒரு இதை கட்டியெழுப்பவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மையமாக வைத்துக் கொண்டு இதில் அவரிடம் இணைந்திருக்கக்கூடியவர்கள் சில காத்திரமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சாக்கம் செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது நாடளாவிய ரீதியில் அவருக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்தால் அது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இப்ப இவ்வாறான விடயங்களை தான் நாங்கள் இந்த வருகின்ற நாட்களில் மேலும் அவதானமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதில் மாற்றம் தெரிகிறதா, இதில் முன்னேற்றம் இருக்கிறதா, இதில் எவ்வாறு ஒருவர் முன்னேறுகிறார், அவரால் முடியுமா என்கின்ற பல விடயங்களை நாங்கள் இந்த விடயத்தில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் இந்த அவதானிப்புகளின் மையப்படுத்தியதான் ஒரு இதில் யார் அந்த இருவர் இப்பொழுது முழுமையாக நாங்கள் தேடிக்கொண்டிருப்பது, இந்த முதல் 2 இடத்தில் வரக்கூடிய அந்த இருவர் யார்? அந்த இருவருக்கு தான் இறுதியாக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இதில் யாரோ ஒருவர் 40% மேற்பட்ட 50% விட்டு விடுவோம், இல்லை என்று விட்டேன், 40% மேற்பட்ட அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஒருவர் பெறுவாராக இருந்தால் அவர்தான் இறுதியில் அந்த வெற்றி வாய்ப்பை பெறுபவராக மாறுவார். அதிலும் முதலாவது இடத்திற்கும் 2வது இடத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த 2 போட்டியாளர்களில் ஒருவர் 5% மேற்பட்ட வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பாராக இருந்தால் அவர் இலகுவாக அந்த வெற்றி இடத்துக்கு சென்று விடுவார். ஒன்றில் 40% மேலே வர வேண்டும், 2வது 5% மேற்பட்ட இடைவெளி இருக்க வேண்டும். 5% குறைந்த இடைவெளிதான் முதல் 2 இடத்தில் இருப்பவர்களுக்கு வருமாக இருந்தால் இந்த 2வது இடத்தில் இருப்பவர் கூட இந்த 2வது 3வது வாக்குகளை வைத்துக் கொண்டு முதலிடத்துக்கு வந்து விடலாம். இதுக்கான ஒரு தரவியல் ரீதியாக வரக்கூடிய சாத்தியக்கூறு. அவை இந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை ஆழமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. யார் அந்த முதல் 2 இடத்துக்கு வருகிறார்கள், அதுதான் இவருடைய முதல் குறியாக இருக்க வேண்டும். அதை குறியாக வைத்து இவர்கள் இயங்குவார்களாக இருந்தால் தான் அவர் அதில் ஒருவர் தான் இறுதியான வெற்றி வாய்ப்பை நோக்கி செல்லக்கூடிய இருப்பார். நீங்க சொன்னது போல இந்த முதல் 3 இருவர் தான் வரலாம். அதாவது ரணிலும் சரி, சஜித்தும் சரி, அனுராவும் சரி. நாமல்
ரணிலுடைய இருப்பு ஒரு நாளும் இந்த இருவருக்குள் வாய்ப்பில்லாத ஒருவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு விழக்கூடிய வாய்ப்புகளை என்றால் கடந்த முறை கோத்தா கிட்டத்தட்ட 67 லட்சம் வாக்களை பெற்றிருந்தார் இதே மொட்டு கட்சியில். சரி, அதில் அவர் ஒரு 80% இழக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்வோம். அவர் 20% பெற்றாலோ அல்லது 10% மேற்பட்ட வாக்களை பெற்றாலோ அது ரணிலினுடைய வாக்குகளிலான தாக்கத்தை செலுத்தக்கூடியது. ஏன்னு சொன்னால் இவர்கள் எல்லாரும் இணைந்திருந்தால் அது ரணிலை மேலும் பலப்படுத்தி இருக்கும். ஆகவே நாமல் தரப்பினர் இந்த பரப்புரைகளில் எவ்வளவு தீவிரமாக ஈடுபடுகிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு ஒரு சவால் இருக்கிறது. ஏன்னா அவருடைய கட்சியை அவர் சேர்ந்திருந்தே சிதைத்து விட்டார். இப்பொழுது மொட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை கடந்து அது மேலும் சிதைவுக்குள்ளாகுமா காணாமல் போகும் என்ற கேள்வியில் இருக்கக்கூடிய கட்சி. அவை அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் அவர்கள் கடுமையாக முயற்சி செய்தாக வேண்டும். நாமல் ராஜபக்ச தொடர்பில் குறிப்பிட்டதால் இந்த வினாவினை இந்த இடத்தில் கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நாமல் ராஜபக்ச தொடர்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதியும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவருமாக இருந்தவர். தற்போது நாடாளுமன்றத்திலும் கடந்த நாடாளுமன்றங்களில் மக்களவை மாநிலங்களவையில் பங்கு பெற்றிருந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். ராஜபக்சவின் பாரம்பரியம் இந்தியாவை குடும்பமாக ஏற்றுக்கொள்வதால் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச நுழைவது வரவேற்கத்தக்கது என்று. இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது. பொதுவாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய வாக்கை அல்லது வெற்றியை குறைப்பதற்காக இந்தியாவின் மறைமுக நிகழ்ச்சி நிரலில் பெசில் ராஜபக்சவினால் அளமிறக்கப்பட்டவர் தான் நாமல் ராஜபக்ச என்கின்ற கருத்தும் வலுப்பெறுகின்றது. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது சுப்பிரமணியன் சாமி முன்னர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய வகிபாகமாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டவர். ஆனால் சமீப காலங்களில் அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத போலவே அந்த கட்சி நடந்து கொண்டு விட்டது. ஆகவே அவர் சொல்லுவது இந்தியானுடைய உண்மையான இதில் அவர் தன்னுடைய விருப்பம். ஏன்னா அவர் ராஜபக்ச குடும்பத்துடன் மிக நெருக்கமான உறவை நீண்ட காலமாக பேணி வருவார். ஆகவே அவர் அதை மையப்படுத்தியதாக இந்த கருத்துக்களை வைக்கிறார். இதை இந்தியாவுடைய வெளிவாரத்துறை சார்ந்தவர்களோ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ மறக்க போவதும் இல்லை. அவர்கள் அதை கண்டுகொள்ளாமலே விட்டுருவார்கள். ஏன்னா அதுக்கு பதிலளித்தால் அவரை முன்னிலைப்படுத்தியதாக மாறும் என்று மாடிக்கொள்வார்கள். மறைமுகத்தில் பார்த்தால் இந்தியாவுடைய தெரிவும், அதாவது இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி இதை கையாளுவதில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இப்ப நாங்கள்லாம் இன்று வரை தமிழர் தரப்பு தான் இதுக்குள் குழம்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு முடிவெடுக்காமல் ஒரு தங்களை பிரதான கட்சியாக சொல்றார்கள். 24 மணி நேரத்தில் முடிவு சொன்னாலும் மக்களுக்கு காணும் என்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டினுடைய இறுதிப்பகுதியிலிருந்தே அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி இந்த களத்தை திறந்துதான் வைத்திருக்கிறார்கள். இலங்கையில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலுக்கான தங்களுடைய முன்னெடுப்புகள் என்று அந்த முன்னெடுப்புகள் என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் கால வச்சு இருந்த, அதாவது இந்த அரகல போராட்டத்தின் பின்னர் ஒரு பெரும் சக்தியாக தங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது ஜேவிபியை அவர்கள் அவர்கள் ஏற்கனவே அணுகியிருந்தார்கள். சொன்னால் இந்த ஆட்சி மாற்றம் அமைந்த பொழுது கோத்தா வெளியேற்றப்பட்ட பொழுது எல்லாம் அமெரிக்கா நிறைய வகிபாகத்தை அது செய்து கொண்டது. இந்த இதில் தங்களை கொண்டு நிலைநிறுத்தியதில் அமெரிக்காவுடைய வகிபாகம் கொழும்பில் இருக்க பலருக்குன்னு தெரியும். ஏன்னு சொன்னால் அவை அப்பொழுது தாங்கள் ஏற்படுத்திய உறவை ஜேவிபியுடன் அனுரகுமார திசாநாயக்கா முதல் போன நாடே கடந்த ஆண்டுடைய அக்டோபர் மாதத்தில் அமெரிக்காவுக்கு சென்றுதான் எல்லா மாநிலங்களுக்கும் சென்றார். ஆகவே அன்றிலிருந்து அவர்களை கையாளுகிறது. அதே போன்று இந்தியாவும் கையாண்டது. ஏன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கை அழைத்தது, பேசியது எல்லாம் செய்தார்கள். ஏன்னு சொன்னால் இதில் யாரை வெற்றி பெற்றாலும் அவர் நம்மவராக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன்னா அதான் ஒரு நாட்டினுடைய கைங்கரியம் கூட. ஆனால் இந்த மூவரில் யாருக்கு இருவரை அமெரிக்காவுக்கு எப்பொழுதும் ரணில் அவருடைய செல்ல பிள்ளை அவர்கள் பார்த்துக் கொள்வதால் அவர்கள் ரணிலுடைய இதையே விரும்புகிறார்கள். என்றால் இப்பொழுது ரணில் இந்த ஆட்சி கட்டில் இருப்பதற்கு ஜனாதிபதியாக்கப்பட்டதற்கு அமெரிக்கா முழுமையான பின்புலத்தில் இருப்பது என்பதை சமூகத்தில் இதில் நடந்த சில விஷயங்களை கொழும்பில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடன் மறைத்துக் கொண்டாலும் 2 வாரங்களுக்கு முன்னர் பிரதான பத்திரிகை கொண்டு கொழும்பில் அப்பொழுது நடைபெற்ற சரத் பொன்சேகா சம்பந்தப்பட்டு அவர் எவ்வாறு சில விடயங்களில் விலக்கப்பட்டார், அவர் எவ்வாறு தணிக்கப்பட்டார் என்பது, அவ்வாறு அமெரிக்க தூதுவர் சென்று பேசினார் என்பதை வெளிப்படையாக எழுத ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதுவரை அவர்கள் அதை எழுதுவதற்கு கூட பின்தங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்புலத்தில் இது நடந்த பல விடயங்கள் யாருக்கும் தெரியும் எவ்வாறு இது கையாளப்பட்டது என்று. ஆகவே அதனால தான் சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு ரணில் இருந்தாலும் இந்தியாவுக்கு நீங்கள் சொன்னது போல சவால் இருக்கிறது.
ரணில் குறித்த விடயத்தில் தங்களுடைய விருப்பை முழுமையாக கையாளுவதில் இந்தியா சவாலை எதிர்கொண்டுதான் இருக்கிறது. அந்த சவாலை அதில் அவரை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த தேர்தலை மையப்படுத்தியதாக இந்தியா பல முன்னெடுப்புகளை செய்கிறது. ஆனால் அதில் இந்தியா எதிர்பார்க்கின்ற அடைவுகளை இந்தியா இதுவரை எட்டவில்லை என்பதுதான் உண்மை. அதனால் இந்தியா அந்த முயற்சியில் தொடர்ந்து இருக்கிறது. அதாவது தேர்தல் நடக்கும் நாள் வரையும் அதை செய்யும். அதனால தான் இன்று இப்பொழுது இந்தியாவுடைய தூதுவர் பலரையும் சந்திக்கிறார், அவர் நாமளையும் சந்திக்கிறார். அதே நேரம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறார், இந்தியா யார் வெற்றி பெற்றாலும் அவங்களுடன் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இது ஒரு இதை சொல்றது அரசியல் ரீதியாக சொல்லிக் கொள்ளக்கூடிய வார்த்தைகள், இதான் வெளிப்படையாக சொல்ல முடியும். ஆனால் அதை கடந்தும், ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இந்த மூவரில் ஒருவர் அதில் நாமல் கிடையாது என்பதே எல்லாருக்கும் தெரியும். அது சுப்பிரமணியன் சாமிக்கு தெரியாமல் பேசிக்கொள்கிறார் என்று அல்ல, அவருக்கு தெரிந்து கொண்டு அவர் தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக இந்த கருத்து பதிவை செய்கிறாரே ஒழிய அதுவல்ல வீணா. ரணில் விக்ரமசிங்கவின் வாக்கை குறைப்பதற்காகவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கான வாக்கு பலத்தை சரிவடைய செய்வதற்காகவும் நாமல் ராஜபக்ச களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற கருத்தும் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படுகின்றது. அது இந்தியா அதன் பின்னணியில் இருப்பதாக கூறப்படும். நீங்கள் உடன்படுகிறீர்கள்? இல்ல, அது இப்ப அப்படி என்று சொன்னா அடுத்த கேள்வி இருக்கிறது, ரணில் இல்லாவிட்டால் இந்தியாவுக்கு யார் தெரியும் என்று. அதுவும் சவால். அந்த தெரிவை இந்தியா வைத்துக் கொண்டா தானே இவரை இழுத்து விடுத்த முடியும். அப்படி என்றால் இந்தியாவுடைய தெரிவு என்ன என்பதை சுப்பிரமணியன் சாமி தெளிவுபடுத்த வேண்டும். அந்த இப்ப அனுரகுமாரோடன் பேசிக்கொண்டாலும் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு அனுரகுமார திஸ்நாயக்க மீது முழுமையான நம்பிக்கை கிடையாது. சஜித் பிரேமதாச மீது ஒருவேளை ஈடுபாடு இருக்கலாமே. யாருடன்? சஜித் பிரேமதாச மீது. சஜித்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் அதிகம் பேசவில்லை என்று வரை. சஜித்தும் அந்த முயற்சியை செய்வதாக இல்லை. அதனால் தான் அவர் மீது அவர்கள் சற்று கரசனையாக இருக்கிறார் சொன்னால், இப்பொழுது அனுரகுமாரா குறைந்தபட்சம் அமெரிக்காவுடன் பேசுகிறார், இந்தியாவுடன் பேசுகிறார். இவர் அவ்வாறான முயற்சிகளை செய்யவில்லை. இவர் இலங்கை தீவுக்குள்ளேயே முடங்கி வரார்கள். இவரும் அமெரிக்காவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு கேட்கலாம் என்றால் அவர்கள் அழைப்பார்கள். ஆனால் இவர் அதுக்கு பின்வாங்கிக் கொள்கிறார். இவர் அதை வெளிப்படையாக செய்வாராக இருந்தால் இந்த தூதுவர்களை தானே அழைத்து பேசுவது, இவர் செல்ல வேண்டாம், அவர்களை அழைத்தாலே வருவார், அவர்களை அழைத்து அடிக்கடி பேசுவது, இதை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், அதை செய்தால் நான் இனிய நாடுகளுக்கு கட்டுப்பட்டவனா என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி விடுவனோ என்ற பயத்தில் அவர் அதில் பின்தங்கி இருக்கிறார். அதனால் அவர்களுக்கு இருக்கிறது, இவரை வைத்துக்கொண்டு தாங்கள் எதை எட்ட முடியும் என்று. என்னால் நீங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை மையப்படுத்தி தான் அவர்கள் உங்களுக்கான ஒத்தாசைகளை வழங்குவார்கள். அந்த ஒத்தாசையில் சஜித்திடம் பல பின்னடைவுகள் இருக்கிறது. அவர் அந்த சவால் தான் இப்பொழுது அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சவால். நீங்கள் சஜித் பிரேமதாசனுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குட்படுத்துகிறீர்கள். அதாவது வெளிவார கொள்ளை சார்ந்த விடயங்களில் அவர் இன்னும் முன்னேற்றமாக தன்னை நகர்த்தி ஆக வேண்டும். அதாவது இந்த பொழுது சில விடயங்களை செய்வது ஒரு நம்பிக்கை. இப்ப அனுரகுமாராவே அதில் நிறைய முன்னேறுகிறார் என்றால் எவ்வளவு தூரம் அமெரிக்காவை வசைபாடி இருக்கிறார்கள் கடந்த காலங்களில். ஆனால் இப்பொழுது அதை அவர் செய்வதில்லை. ஏன்னு சொன்னால் அவ்வாறு செய்வதுதான். ஏன்னா உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, வெற்றி என்று. அந்த வெற்றியை நோக்கிய இடத்தில் நீங்கள் அதை மையப்படுத்திதான சில முன்னெடுப்புகளை செய்துதான் ஆக வேண்டும். என்றால் அது இலங்கை தீவுக்குள் மட்டுமில்லை, அதை கடந்தும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னொன்று சொல்லிக் கொள்கிறேன், நாமல் விஷயத்தில் இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் மொட்டுக்கட்சியை பொறுத்தவரை, மொட்டுக்கட்சி இந்த தேர்தலிலும் ரணிலுடன் தொடர்ந்தும் பயணித்திருந்தால் அது காணாமல் போன கட்சியாக மாறி இருக்கு தானாவே. அது ஏற்கனவே அவ்வாறு நிலைக்கு தான் வந்து விட்டது. காரணம் என்று சொன்னால் ஆதரவை வழங்கியவர்களால் தங்களுடைய இருப்பையும் தக்க வைக்க முடியவில்லை. இப்பொழுது அதை நீங்கள் பார்க்கலாம். மொட்டுக்கட்சியில் இருப்பவர்கள் வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவித்து வெளியே நிற்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மொட்டுக்கட்சி தனக்கான ஒரு தளத்தை அது தக்க வைக்கவில்லை. அது ரணிலுடைய கெட்டித்தனத்தில் ஒன்று என்று சொன்னால் பலரை சேர்ப்பார், அப்புறம் அவர்களை அழித்தே தான் முன்னேறி விடுவார். அது மொட்டுக்கட்சிக்கு நடந்து விட்டது. ஆகவே மொட்டுக்கட்சி இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சூழல் என்று சொன்னால் தன்னை தக்க வைப்பதற்கான முயற்சி அது இந்த தேர்தல் தனித்துவமாக செய்யவில்லை என்று சொன்னால் அது காணாமல் போன கட்சி தான். இப்பொழுதும் அது காணாமல் போன கட்சி ஆவதற்கு இந்த தேர்தலை கடந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அது தன்னை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு நிறைய கடினம். இந்த சூழ்நிலையில் தான் இன்னும் ஒரு விடயமும் பேசப்படுகின்றது. அரசியல் தீர்வுக்காக பேரம் பேசுவதற்கு இதுவே சரியான சந்தர்ப்பம், அதனை நாங்கள் விட முடியாது என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்
திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் தொடர்ந்தும் பேச்சுக்களை முன்னெடுக்கப்படும், அதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். பேச்சுக்களை முன்னெடுத்தபடியும் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களின் கருத்துக்கள் நிலைகளை அறிந்து அவர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளியான பின்னர் மத்திய குழு மீண்டும் கூடி அவற்றை ஆராய்ந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இறுதி முடிவை எடுக்கும் என்று திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார். தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் என்று ஊடக செய்திகள் வெளியாகின. தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அனைத்தையும் கூறியது சுமந்திரன் என்றே செய்திகள் வருகின்றன. திரு மாவை சேனாதிராஜா வளமை போன்று தன்னுடைய நாட்காலியிலும், சிவிக்கு சிவஞானம் அவர்கள் வளமை போன்று தன்னுடைய நாட்காலிகளிலும் அமர்ந்து கொண்டிருக்க திரு சுமந்திரன் அவர்கள் இந்த கருத்துக்களை பிரதிபலிக்கின்றார். தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு அல்ல, சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா கூறியது போன்று தமிழரசுக் கட்சியின் சுமந்திரன் அணியின் நிலைப்பாடு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? அதாவது இப்போ தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டாலே ஒரு சவால். இப்பொழுது நிறைய பேசுகிறார்கள், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு முடிவு எடுக்க வேண்டும், நாங்கள் எவ்வாறு முயன்று கொண்டிருக்கிறோம் என்று. இதை செல்வரிடம் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பிரதான கட்சி என்றீர்கள், தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள், நீங்கள் அதுக்கான இது உங்களுக்கு தான் இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார் என்றால், முதல் உங்களுடைய கட்சிக்கு இவ்வளவு பிரதான கட்சி, நீண்ட வரலாற்றை கொண்ட கட்சி என்றெல்லாம் பேசக்கூடிய கட்சிக்கு இன்றைக்கும் தலைமைத்துவம் உங்களோட தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய உங்களால் உங்களுடைய கட்சிக்கான ஒரு தலைவரையோ அல்லது நிர்வாக சபையை கூட தெரிவு செய்ய முடியவில்லை. தெரிவு செய்தீர்கள் ஜனவரி மாதம். அதை நீங்களே சிக்கலுக்குள் உள்ளாக்கி 8 மாதங்களாக அடுத்ததுக்கு இதுக்கு என்ன தீர்வென்று தெரியாமல் அலைந்து திரிகிறீர்கள். ஆகவே உங்களுடைய கட்சிக்கே ஒரு தலைவரையோ செயலாளரையோ நிர்வாக சபையோ தெரிவு செய்ய முடியாத நீங்கள் பிறகு தமிழ் சமூகம் சார்ந்து இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்ய போகிறீர்கள். அதனால் உங்களால் எவ்வாறு காத்திரமாக செயல்பட முடியும்? உங்களுக்கு தலைவர் இல்லாத கட்சி தமிழரசு கட்சி என்று கூறுகின்றீர்கள். தலைவர் இல்லை தானே. ஏன்னா தலைவரை நீங்க அல்லாட்டி நீங்க தலைவரை தெரிவிக்கன்னு சொல்லி ஒரு அழைப்பை விடுத்திருக்க கூடாது. உங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து திருகோணமலையில் வாக்களிப்பை நடத்தி இருக்கக்கூடாது. வாக்களிப்பை நடத்தி ஒரு முடிவை மக்களுக்கு அறிவித்து விட்டு பின்னர் அந்த தலைவருக்கான இதை நெருக்கடியை உள்ளிருந்தே நீங்கள் உருவாக்கினீர்கள். வெளியிலிருந்து அவர் ஒரு வழக்கு போட்டார். அப்ப உங்களுடைய கட்சி எவ்வளவு சிதைவில் இருக்கிறது, அதுக்கான இன்று வரை ஒரு பதில் இல்லை. இன்று நாளை என்று இருந்தது, இப்பொழுது அதை பேசுவதே தவிர்த்து விட்டீர்கள். உங்களுடைய தலைவர் விடயத்தில் என்ன என்றதை பேசவில்லை. ஆகவே இப்பொழுது பழைய தலைவரை திருப்பியும் கொண்டு நிறுத்தி வைத்துக் கொண்டு நீங்கள் கூட்டம் நடத்துகிறீர்கள். ஆனால் உங்களுடைய கட்சிகளுக்குள்ளேயே ஒரு தலைமைத்துவத்தையோ அதுக்கான நிர்வாக அலகுகளையோ உருவாக்க முடியாமல் இன்றும் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய கட்சி, இன்னொரு நாட்டினுடைய தலைவர் ஒருவர் தெரிவு செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று. அவை குறைகள் நிறைய உங்களிடம் இருக்கிறது, திருத்தப்படவில்லை. இன்னொன்று இருக்கிறது, நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லுகின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் வறுமையாக போட்டிக்களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை மட்டும் சந்திக்கவில்லை. யாரையெல்லாம் சந்திக்கப்படுகிறது உங்களுடைய கட்சி சார்பில் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. தூதுவர்களை சந்திக்கிறீர்கள், சீன தூதுவரை சந்திக்கிறீர்கள், இந்திய தூதுவரை சந்திக்கிறீர்கள். இப்ப நான் சொன்னேன், இவ்வாறு செய்யப்படுகின்ற முறைமைகள் காண குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இது ஒன்று சொல்லப்படுவது, நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எங்களுக்கு மட்டும்தான் உரித்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. யார் சொன்னது? அப்ப ஏனைய மக்களுக்கு பிறகு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் வாக்களித்து விட்டு பின்னர் 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் தமிழர்கள் கும்பகர்ண நித்திரைக்கு போக வேண்டும், நீங்கள் மட்டும்தான் எல்லாம் செய்வீர்கள் என்றால் உங்களோட நிறைய கேள்வி இருக்கிறது. எங்களிடம் ஒரு இனமாக, ஒரு மக்கள் குடும்பமாக எங்களிடம் நிறைய கேள்வி இருக்கிறது. ஒருவர் செய்கிற தப்புக்கு ஏனையவர்கள் வாய்ப்பு பொத்தித்தான் இந்த கட்சியில் இருக்க போறீங்கன்னு சொன்னால் அனைவருக்கிடமும் கேள்வி கேட்போம். ஏன்னு சொன்னால் அப்ப 5 வருடங்களாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? எல்லா விடயங்களே ஒரு தமிழர் இனம் சார்ந்திருக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், தொழிற்பயிற்சியாக இருக்கட்டும், நாங்கள் விரித்து வைத்து கேள்வி கேட்போம் எல்லா இடமும். இது உங்களால் முடியாது. உங்களிடம் அந்த திறமைகள் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பலர் இருக்கிறீர்கள். அதனால் தான் சொன்னோம், இந்த ஆளுமை உள்ள இனத்தில் உள்ளவர்கள் அவர்கள் இதில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களில் இப்பொழுது நீங்கள் இந்த இதில் பேச போகிறீர்கள் சொன்னால் என்ன பேசப்பட வேண்டும்? ஆனால் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை கூறுகின்றார்கள் தானே நேரு அவர்களே, அதாவது ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற போது அவர்கள் தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும்தான் சந்திப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். அதனால் தான் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்லுகின்றோம், ஏனையவர்களை அவர்கள் சந்திப்பதை பெரிதாக விரும்புகிறார்கள் என்று அப்படியான ஒரு ஒழுங்குமுறை அல்லது நடைமுறை ராஜதந்திர ரீதியில் தூதரகங்களிடம் இருக்கின்றதா?
இல்லை. ஏன் இப்போ தூதரக இப்போ அமெரிக்க தூதரும் சரி, ஏனைய தூதர்களும் சரி, எல்லா இடமும் செல்கிறார்கள். எல்லாரையும் தானே சந்திக்கிறார்கள். அவர்கள் சிவில் சமூகத்தை சந்திக்கிறார்கள், கல்விமான்களை சந்திக்கிறார்கள், எல்லாரையும் சந்திக்கிறார்கள் தானே. அப்ப நாங்களாக இப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போங்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஏனையவர்கள் 3 கொண்ட குழு, இதுதான் எங்களுடைய கட்சி உருவாக்கக்கூடிய ஒளிவார கொள்கை, நாங்கள்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம், அந்த குழு செல்லுங்கள். ஏன் ஒருவர் சந்திக்கக்கூடாது பலமுறை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது முறைமையே அல்ல. ஏன்னு சொன்னால் நான் செல்லுகிறேன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு, நான் பேசுகின்ற பொழுது சில விடயங்களை பேச தவிர்த்துக் கொள்வேன் என்றால் நான் தவற விடலாம், அல்லது நான் பேசுகின்ற பொழுது சில வார்த்தை பிரயோகங்கள் தவறி போகலாம். இவற்றை கண்காணிப்பதற்கு ஒருவர் இருந்தாலும். நான் சொல்றேன், கனடிய அரசுடன் நாங்கள் பேச சென்றிருக்கிறோம் பலமுறை. பேச சென்ற பொழுது 6 பேரை கூட கொண்டு வந்திருப்போம். அவர்கள் முன்கூட்டியே அறிவிப்போம், நாங்கள் யார் வருகிறார்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் அதுக்கான பட்டியலை அனுப்புவோம். அந்த பட்டியலை அவர்கள் பார்த்துவிட்டு அதில் ஏதாவது யாரிடம் அவர்களுக்கு கரசனை இருந்தால் அதை வெளிப்படுத்துவார்கள், என்ன கரசனை என்று. சில வேளை கேட்பார்கள், இவரை மாற்றி அமைக்க முடியுமா என்று. ஆனால் அவர்கள் தீர்மானிக்க முடியாது எங்களுடைய சமூகத்தில் யார் சந்திக்க வருவது என்பதை ஏனையவர்கள் தீர்மானிக்க முடியாது. அவ்வாறான சவால் வருகின்ற பொழுது நாங்கள் சொல்லியிருக்கோம் கனடிய அரசிடம் கூட, இல்லை, சமூகத்தினுடைய இதில் யார் வருவது என்பதை சமூகம் தான் தீர்மானிக்கும், நீங்கள் அல்ல. அவ்வாறு அவர்கள் அரிதாக தவறிழைப்பார்கள். ஆகவே யாரும் அவ்வாறு கட்டு போடுவதல்ல. இவ்வாறு யாரும் கருத்தை வைக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் எதற்காக அந்த கருத்தை வைக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக. இவ்வாறான இடங்களில் இப்போ அதான் சொன்னேன், வெளிவார கொள்ளை சார்ந்த விடயத்திலும் சரி, இன விடயங்களும் சரி, இப்பொழுது இவ்வளவு நான் பேசுகிறோம் என்று சொல்லுவார்கள். சரி, இவரிடம் என்ன பேசினீர்கள், அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று இன்று வரை வெளியே சொல்லவில்லை. இப்பொழுது ஒன்றுதான் இறுதியாக சொல்லப்படுது என்று சொன்னால் அவர்கள் தேர்தல் விஞ்ஞானம் வெளியிடுகின்ற பொழுது அதில் பார்த்து விட்டு தீர்மானிப்போம் என்றார்கள். நான் இப்போ ஒன்றை கேட்கிறேன், இப்பொழுதும் அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் யாரை ஆதரிக்க போகிறோம் என்று. இந்த கருத்து சொல்லுவவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். சுமந்திரன் தெளிவாக தெரியும் எங்கு கடைசியா போய் நிற்பார் என்று. அதை இறுதியில் வைத்து அதுக்கான நேரத்தை கொடுக்காமல் இப்பொழுது சொல்லப்படுது 24 மணித்தியாலத்தில் நாளைக்கு சொல்ல 24 மணித்தியாலத்துக்கு சொன்னால் காணும் என்று. நான் சொல்லுகிறேன், இலங்கை தீவிலேயே அதிக குறைந்த வாக்கு பதிவை செய்பவர்கள் தமிழ் மாவட்டங்கள் தான். இப்பொழுது கடந்த தேர்தலில் 83.72% வாக்குப்பதிவு நாடளாவிய தீவளாவிய ரீதியில் இருந்திருக்குது. யாழ்ப்பாணத்தினுடைய வாக்குப்பதிவு 68% தான். வன்னியினுடைய வாக்குப்பதிவு 76.59%. மட்டக்களப்பில் 77.2%. அதாவது 83.72% இருக்கின்ற பொழுது இங்கு குறைந்த வாக்குப்பதிவை இந்த 3 மாவட்டங்களும் பதிவு செய்திருந்தன. இதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் குறைந்த இதைத்தான் 2015 இந்த 3 மாவட்டங்களும் செய்திருந்தன. ஆகவே நீங்கள் 24 மணித்தியாலத்தில் சொன்னதன் பின்னர் எவ்வாறு மக்கள் வாக்களிப்பது? அப்ப நாங்கள் எங்களை ஏமாற்றுகின்ற விடயத்தை, என்றால் இவர்கள் பேசுகின்ற பொழுது இதற்கான விடயங்களை எடுத்து செல்வதற்கு தரவியல் ரீதியாக எங்களிடம் பற்றாக்குறை இருக்கிறது. அதனால் அவர்கள் இலகுவாக தப்பிக் கொள்கிறார்கள். அப்ப நான் ஒன்றை கேட்கிறேன், என்ன பேசினீர்கள் என்றால் முன்னர் ஒன்று சொல்லப்பட்டது. இதே 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவுடன் சென்று சுமந்திரனும் சம்பந்தனும் பேசியதாக அவரே சொன்னார். அப்பொழுது சொன்ன பொழுது மைத்ரி ஆமாம் இது எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி, அதை எழுத்திலே தரவா என்று சொன்ன பொழுது இல்லையே, நீங்கள் எழுத்தில் தந்தால் அது உங்களுக்கு தேர்தலில் பாதிப்பாக மாறிவிடும், அதனால் நீங்கள் அதை தராதீர்கள் என்று சொன்னதாக இதே சுமந்திரன் சொன்னார். இப்பொழுது சொல்லப்படுகிறது எழுதி தருவது. அந்த எழுதிய காகிதம் தொடர்பில் உங்களிடம் தானே ஒரு முறை குறிப்பிட்டதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் செவ்வியிலோ அல்லது நேரடியாகவோ. அதாவது இதே தளத்தில் தான் சொல்லியிருந்தேன், இதே தளத்தை கடந்து பல இடங்களில் சொல்லியிருந்தேன். அதை அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அவர் எழுதி தரவில்லை, ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர் சொன்னது எதுவும் இடம்பெறவில்லை. அதனால் திரும்பி சென்று கேட்ட பொழுது அவர் ஒரு கடதாசியை எடுத்து சொன்னவற்றை எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு எங்களிடம் திருப்பி தந்தார். இது என்னுடைய உறுதிமொழி என்று. ஆனால் அவர் அதை எதையும் செய்யவில்லை என்பதுதான் 2018 அவர் ராஜபக்சவை காகிதம் இப்போது திரு சுமந்திரன் அவர்களிடம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? அவர் சொன்னவர் தங்களிடம் தந்த வேண்டும், அவர்தான் வெளிப்படுத்த வேண்டும். என்னால் அதை அவர் 2018 பேசினார் வவுனியால் வைத்து. எங்களிடம் அளித்த உறுதிமொழியை எல்லாத்தையும் நீ செய்யாத நீ என்றெல்லாம் பேசினார். அவை ஒன்று இருக்கிறது, இந்த உறுதிமொழிகள். இப்பொழுது ஒன்று கேட்கிறேன், இப்பொழுது
ஒரு விடயத்தில் சொன்னார்கள், இப்படியெல்லாம் நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால் மீண்டும் இது படிக்கும், இனக்கலவரம் படிக்கும் என்றார்கள். நான் கேட்கிறேன், இப்பொழுது தன் எந்த ஒரு எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மூவரையும் பற்றி பேசுவோம். சஜிதா இருக்கட்டும், ரணிலா இருக்கட்டும், அனுராவா இருக்கட்டும், இவர்கள் யாராவது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்களுக்கு சமஸ்டி தருவோம், அதாவது காணி, போலீஸ் அதிகாரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக அவருடைய நிதி நிர்வாகத்தை கையாளுகின்ற வகையிலான அதிகாரங்களையும் வழங்கக்கூடிய ஒரு சமஸ்டி என்றது வார்த்தை மட்டும்தான். சமஸ்டிகள் என்ன இருக்கிறது என்பதெல்லாம் தெளிவாக போடப்பட வேண்டும். இல்லாட்டில் அது சமஸ்டி என்பது வெறும் வார்த்தையில் யாழத்தில் கையாளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். யாராவது போடுவார்கள் என்று இவர்களை எதிர்பார்க்கிறார்கள். இரண்டாவது விடயம் இருக்கிறது. என்றால் அதை போட்டால் தானே சிங்கள மக்களை இனக்கலவரம் செய்து விடுவார்கள். இதைத்தானே இவர்கள் முன்னரே பதிவு செய்தார்கள். இப்பொழுது மாத்திரம் இனக்கலவரம் செய்ய மாட்டார்களா இவர்களுக்கு? இப்ப இவர்கள் ஒரு நேரத்தில் சொல்வதை மற்ற நேரம் மாற்றுகிறார்கள், மாற்றி பேசுகிறார்கள். இரண்டாவது விடயம் இருக்கிறது. அவ்வாறு அவர்கள் அதை உள்வாங்குவதாக இருந்தால், அதுக்கு ஏற்கனவே ரணில் சொன்னத ஒரு செய்தி வெளியே வந்திருக்கிறது. என்ன சொன்னவர்? அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இதுக்கான வேட்டை நாங்கள் சிந்திக்கலாம். இதைத்தான் அவர் நீண்ட காலமாக செய்கிறார். அடுத்ததில் என்று அவர் பொழுது ஒன்று கேட்கிறேன், அடுத்த பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடைய எந்த ஒரு கட்சியும் வெற்றி பெறும் என்று யாராவது எதிர்பார்க்கிறார்களா? ஜனாதிபதி தேர்தலே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. 50% வாக்களை ஒருவரும் பெறமாட்டார் என்ற சூழலில் இருக்கிறோம். அவ்வாறு இருந்தால் எவ்வாறு பாராளுமன்ற தேர்தலில் 3-2 பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும்? 3-2 பெரும்பான்மை இல்லாமல் ஒரு அரசியல் யாப்பு திருத்தத்துக்கு அவர்கள் தட்டி கழிப்பார்கள். இதுதான் இவ்வளவு கால வரலாற்றில் வந்திருக்கிறது. அப்ப அவர் தெளிவாக பேசுகிறார். அவருக்கு தெரியும். அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், அடுத்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் பின்னர் பார்ப்போம் என்று. அப்ப அதான் அந்த உறுதிமொழிக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அப்ப நீங்களே சொல்லி இருக்கிற விடயத்தில் எவ்வளவு தூரம் நீங்கள் சறுக்க போகிறீர்கள் என்றதை வருகின்ற நாட்களில் தமிழ் மக்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளவு தூரம் சறுக்கிறீங்களா? நீங்கள் ஒரு நாளும் சொல்வதை நாங்களும் பதிவிட்டுக் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த இதில் எவ்வளவு தூரம் நீங்கள் சறுக்க போறீர்கள், இப்படியே நீங்கள் எப்படி சறுக்க போறீர்கள் என்று சொல்லி வைத்துக்கிறோம். நீங்கள் சறுக்கின்ற பொழுது பார்த்துக் கொள்கிறோம். அப்ப வெறுமையாக இனத்தை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம், நாங்கள் இனத்துக்கு நாங்கள்லாம் காலாக இருக்கிறோம், இனத்துக்கு தலைமைத்துவம் நாங்கள் என்ன, உங்களுக்கே தலைமைத்துவம் இல்லை, ஆனால் தலைமைத்துவமாக இருக்கிறோம் என்றீர்கள். சரி, இவ்வளவும் செய்கின்ற நீங்கள் இந்த முறை இந்த தேர்தல் கழித்தில் என்ன அங்க இருக்கக்கூடியன்னு சொன்னால் வாயில்லா பூச்சிகள் போல பலர் இருக்கிறார்கள், எதுவும் பேசுவதில்லை. நீங்கள் எல்லாரும் பேசாத பொழுது பேச தெரிந்த இருவர் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த சவாலை. அந்த இருவரும் பேசுவதில் நிறைய தரவியல் ரீதியாக தவறுகளை இருக்கிறார்கள். ஆனால் அந்த தவறுகளை உரிய காலத்தில் அவரிடம் சுட்டிக்காட்டி கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த களத்தில் இந்த சவால்கள் உருவாக்கவே படும். அதனால தான் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்பொழுது பாருங்கள், முஸ்லிம் சமூகம் 2ஆக உடைந்து நிற்கிறது, ரணில், சஜித் என்று. சிங்கள சமூகம் 3ஆக உடைந்திருக்கின்ற வைத்துவோம், இல்லை 4 என்றும் கூட சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தமிழ் சமூகம் 6ஆக உடைந்திருக்கிறது. இது உங்களுக்கு கரசனை கிடைக்கவில்லை. நீங்கள் இந்த உடைவுகளை மேலும் தானே வலுப்படுத்துகிறீர்களே, இதுக்கான தீர்வுகளாக எதுவும் உங்களால் செய்ய முடிகிறதா? ஏன்னா நீங்கள் கூட தீர்மானம் எடுக்கும். ஏன்னா இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு தேர்தல் வரப்போகிறது என்று எங்களுக்கு நேற்று தெரிந்த மாதிரி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேன், அமெரிக்காவும் இந்தியாவும் கடந்த ஆண்டினுடைய இறுதிப்பதிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர் தரப்பு எவ்வாறு இருக்கிறோம்? ஏதோ எங்களுக்கு இன்றுதான் தெரிந்தது இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது என்று. என்றால் இது இலங்கையினுடைய வரலாற்று, அதாவது இந்த தேர்தல் வரலாறுகளை தெரிந்தவர்களுக்கு தெரியும், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தியாக வேண்டும். அவை கடந்த தேர்தல் நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்றது. அதுக்கு முன்னர் தேர்தல் நடந்தாக வேண்டும். அப்பொழுது கொண்டால் ஒரு இனமான தயாரிப்புகளில் நாங்கள் தலைமைத்துவம் கொடுக்கிறோம் என்பவர்கள் இவ்வாறு தவறி இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் களம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தொடர்ச்சியாக பேசுவோம். பல விடயங்களை ஒவ்வொரு வாரங்களிலும் பல்வேறுபட்ட கோணங்களில் மக்களாகிய அல்லது நேர்களுக்கு நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் பேசப்படும். அடுத்த வருகின்ற வாரத்தில் தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடும் இப்போதைய சூழ்நிலையும் என்கின்ற பல விடயங்கள் விரிவாக ஆராயப்பட இருக்கின்றது. இன்றைய நாளிலும் கூட நீங்கள் பலதரப்பட்ட கருத்துக்களையும் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலின் மகத்துவமும் வெற்றிக்கான வாய்ப்புகள் யாரை நோக்கி நகர்கின்றன, வெற்றியாளர் யாரால் தீர்மானிக்கப்பட போகின்றார் என்கின்ற பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 9600000037.